Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, 7th standard maths term 2 chapter 1 number system la last topic challenging problems, that is exercise 1.5 la last one challenging problems. அந்த சம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே வந்து பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸும் வரும். அதுல உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அது கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, கீழே வந்து ஹைட் பட்டன் இருக்கு, அது கிளிக் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அது ஃப்ரீ தான், காஸ்ட்லாம் இல்ல. ஸோ ப்ளீஸ் அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் 8 to 1. Write the following amount using decimals. ஸோ நீங்க வந்து டெசிமல்ஸ்ல எழுதணும். rupees 809 rupees 99 pice. இது வந்து நீங்க டெசிமல்ஸ்ல எழுதணும். சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் பேஜ் நம்பர் 19. 8 first sum 809 rupees 99 pice. ஸோ இது வந்து நீங்க டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ருபீஸ் இருக்கு, இங்க பைஸ் இருக்கு. இந்த பைஸ் வந்து நம்ம ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல நம்ம எழுதிக்கலாம். 1 rupee, 1 rupee. So 1 rupee is equal to 100 pice, P-A-I-S-E. So 1 pice, P-A-I-S-E. 1 pice is equal to 1 by 100 rupee, R-U-P-E-E. Okay. So இப்போ நீங்க வந்து 100 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, so is equal to 809 rupees, R-U-P-E-E-S, plus இது என்ன பண்ணணும்? 99 by 100, 99 by 100 rupees, R-U-P-E-E-S. So is equal to 809 plus 2 number before point, so 0.99 rupees. ஓகே, வந்துருச்சா? ஸோ இப்போ நீங்க ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இங்க நான் ஆட் பண்றேன். 809 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா 0 0. ஸோ இங்க வந்து முன்னாடி 0 இருக்கு, 9 9. ஸோ ஆட் பண்ணுங்க. ஸோ 99.908. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர், 809.99 rupees. ஓகே, ஸோ இப்படி எழுதிக்கோங்க, இல்லைன்னா rupees, R-U-P-E-E-S. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். 147 rupees, R-U-P-E-E-S, rupees 70 pice, P-A-I-S-E. ஓகே, ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 1 rupee, R-U-P-E-E, 1 rupee is equal to 100 pice. So P-A-I-S-E. So 1 pice, P-A-I-S-E, 1 pice is equal to 1 by 100 rupee, R-U-P-E-E. So is equal to 147 rupees, R-U-P-E-E-S, plus 70 by 100. So 100 ஆல டிவைட் பண்ணணும். 100 rupees, R-U-P-E-E-S, rupees is equal to 147 plus 2 number before point, 0.70 rupees, R-U-P-E-E-S. Okay, so add பண்ணீங்கன்னா 147.70. ஓகே, rupees. வேணும்னா இதுவும் எழுதிக்கோங்க, rupees. ஓகே, ஸோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 147.70 rupees. ஓகே, ஸோ ஆட் பண்ணீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். ஸோ 147.00, next 0.70. ஸோ add 07.741. So this is your answer. Understand?
சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பாயிண்ட்ல கொண்டு வரணும். 9th one, express the following in meters using decimal. So சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல டெசிமலுக்கு கொண்டு வரணும். சோ 9thல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? 1328 சென்டிமீட்டர். சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சோ 1 meter is equal to 100 centimeter. Okay, 1 meter is equal to 100 centimeter. So இது வந்து solution. Okay, so 1 centimeter is equal to 1 by 100 meter. So நீங்க வந்து divide பண்ணணும் 100 ஆல. Okay, so 1328 meter is equal to 1328 by 100 centimeter. So இது என்ன கொடுத்திருக்காங்க? 1328 centimeter. இந்த centimeter வரணும். இது வந்து meter. Okay, so 1328 centimeter is equal to 1328 by 100 meter. So 100 ஆல divide பண்றீங்க. 1328. So point வந்து 2 number before point. So point வச்சுட்டு meter. Okay, so மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. So டெசிமல்லையும் வந்துருச்சு. செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? 419 centimeter. So solution 1 meter is equal to 100 centimeter. 100 centimeter. Therefore, 1 centimeter is equal to 1 by 100 meter. So, 419 centimeter. 419 centimeter is equal to 419 by 100. 100 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அது வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிரும். Okay, so 419, 2 number before point. 4.19 meter. So this is your answer. புரியுதா? 10th one, express the following using decimal notation. So நீங்க வந்து decimal notationக்கு கொண்டு வரணும். 8 meter 30 centimeter in meters. So இது எல்லாமே மீட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல டெசிமல்ல கொண்டு வரணும். So first one என்ன கொடுத்திருக்காங்க? 8. First one 8 meter 30 centimeter in meter. METRES. Okay, solution. So மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணனும் என்ன பண்ணணும்? 1 centimeter is equal to 1 by 100 meter. Okay, so 100 ஆல divide பண்ணணும். 1 centimeter is equal to 1 by 100 meter. So 8 meter 30 centimeter is equal to எப்படி எழுதுவீங்க? 8 meter plus 30 by 100 meter. Okay, 100 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அது வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிரும். So 8 plus 2 number before point meter is equal to add பண்ணீங்கன்னா 8.30 meter. Okay, that's all. So இதுதான் வந்து answer. Second one என்னது சொல்லுங்க பார்க்கலாம். Question 24 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. So 24 கிலோமீட்டர் 200 மீட்டர் in kilometer. So கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். 1 kilometer is equal to 1000 meter. Therefore 1 meter is equal to 1 by 1000 kilometer. So 1000 ஆல டிவைட் பண்றீங்க. So 24 kilometer 200 meter is equal to 24 plus 24 kilometer plus 200 by
ஸோ 1000 டிவைட் பண்ணணும். ஓகே, கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 1000 டிவைட் பண்ணணும். கிலோமீட்டர் ஸோ இஸ் ஈக்குவல் டு 24 பிளஸ் 200 எழுதிக்கோங்க. 3 நம்பர் பிஃபோர் பாயிண்ட். ஸோ பாயிண்ட் இங்க வரும். கிலோமீட்டர் ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 24.200 கிலோமீட்டர். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டோம், பாயிண்ட்லயே கொண்டு வந்துட்டோம். ஸோ அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாயிண்ட்ல கொண்டு வாங்க. இங்க மீட்டர் கேட்டாங்க, ஸோ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு பாயிண்ட்ல கொண்டு வரணும். இங்க கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க, ஸோ கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ல கொண்டு வாங்க. 11th one, write the following fractions as decimal numbers. ஸோ இது எல்லாமே வந்து டெசிமல் நம்பர்ஸ்க்கு கொண்டு வரணும். ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க டெசிமல் நம்பர்ஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ பாயிண்ட் வைக்கணும். ஸோ 11th ஃபர்ஸ்ட் சம் 23 by 10,000. ஓகே, ஸோ 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 23 எழுதிக்கோங்க. எவ்வளவு நம்பர் பிஃபோர் பாயிண்ட்? 1 2 3 4. ஸோ 4 நம்பர் 1 2 3 4. முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.0023. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 421 by 100. ஓகே, ஸோ இப்போ நீங்க பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. 421 100ஆல டிவைட் பண்றீங்க. 2 நம்பர் பிஃபோர் பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்பர் 3. தேர்ட் சம் 37 by 10. ஓகே, ஸோ 10ஆல டிவைட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. 1 நம்பர் பிஃபோர் பாயிண்ட். ஸோ 3.7. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஃபிராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ், சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ்ல 8 9 10 11 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டினியூஷன் மீதி இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.